Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. சித்தர் நான் படித்ததில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, தேனாம்பேட்டை சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆலயம்மன் கோயில்னு இருக்கும். அந்த சிக்னல் கிட்ட முனையில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் கரை, அது வங்காளவிரியோட ரிவர்ஸ் போனது தான் இப்போ இருக்கிற மெரினாவும். இப்போ என்ன சொல்கிறாரு, மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் சித்தரேட்டில். அப்படின்னா அந்த கோயில் வரைக்கும் மறுபடியும் வர. அப்போ எவ்வளோ பெரிய சுனாமி வரும், எவ்வளோ பெரிய அலை வரும். 6 கிலோமீட்டருக்கு ஒரு அலை வந்து நிற்கிதுன்னா, முதல்ல 18 கிலோமீட்டர் போய் தான் திரும்பி வந்து நிற்கிது. எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு? ஏன்னா சென்னை திரும்ப திரும்ப அடிப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்குது. ஒரு பேரழிவு உண்டு. இந்த எத்தனை கிலோமீட்டருக்கு வரும், எப்படி வரும்னு சொல்ல அவர் சொன்னதே ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஏன் துல்லியமாக சொல்கிறது இல்லை? இயற்கை இது கரெக்டாக இப்படித்தான் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் கடவுளாயிருவீங்களா? இல்லை, இப்போ சித்தர் வாக்கு கடவுள் வாக்கு தானே சார். ஏன் அவங்கனால துல்லியமாக சொல்ல முடியலையா? இல்லை, துல்லியமாக போன தடவை ஒருத்தர் சுனாமி வந்ததில்ல, இதை விட பாதிப்பு அதிகமுள்ள ஒரு சுனாமி வரது. அது நடந்தே தீரும். அப்போ இது ஆரம்பமா? ட்ரெய்லர் தான், இன்னும் படம் ஆரம்பிக்கல, டைட்டில் போடல. எரிமலை வெடிக்குங்கிறாரு, பூமி புழக்குங்கிறாரு. அறிவால் வெல்லவே முடியாது, சந்திரன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அப்போ ஜாதகப்படி சந்திரன் நிற்கிற இடம்தான் ராசி. தர்மம் தலை குனிந்து நிற்கும், அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும், அசத்தியம் ஆட்சி பீடத்தில் அமரும். பொய் சொல்கிறவங்க தான் ஆட்சி பீடத்தில் அமருவான். பாமரர்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாழ்வார்கள். அது யாருன்னு நான் சொல்லவல்ல. கொலை, கொள்ளை, களவு, கற்பழித்தல் அதுவும் ரொம்ப அதிகரிக்கும். இயற்கை சீற்றத்தால் சீரழிவு நிச்சயம் உண்டாகும். இறைவன் இருந்தும் இல்லாதவன் போல் இருப்பான். கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த வானிலை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள்லாம் குறிப்பிடும்போது வரக்கூடிய காலகட்டம், குறிப்பாக சென்னையை பொறுத்த மாட்டிலும் அது டிசம்பர், நவம்பர் போன்ற காலகட்டங்களில் இது வரைக்கும் பெய்த மழையை காட்டிலும் இன்னும் அதிதீவிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. சில புள்ளி விவரங்கள் பகுதியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சென்னையின் இந்த பகுதிகள்லாம், இப்போ குறிப்பாக பள்ளிக்கரணை போன்ற பகுதிகள், இல்லை வேளச்சேரி போன்ற பகுதிகள்லாம் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு இந்த பார்வை அப்படின்றது சித்தர்கள் சொன்ன குறிப்புகள் எப்படி இருக்குது சார்? இல்லை, இப்போ அதாவது நிலப்பரப்பு, இப்போ பள்ளிக்கரணை இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஏரியா இருந்த இடம். நீங்கள் ஏரியெல்லாம் தூர்வாரி விட்டுட்டு உள்ளே கொண்டு போயிட்டு வீடு பங்களா அது நிற்குமா? அப்போ அது என்ன, ஒரு இறக்கமான இடம், பள்ளமான ஒன்றும் இல்லை. இப்போ நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் இருக்க, அது ஏரி. புரிஞ்சுங்க உங்களுக்கு? அதை அப்படி இப்படி உயர்த்தி மேடாக்கி வீடுகளும் என்னென்னமோ வந்துருச்சுங்க. ஆனால் அது ஆக்சுவலாகவே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அது பள்ளம்தான். அப்போ மழை பெய்யும்போது தண்ணி பள்ளத்தை நோக்கி தான் ஓடும், அங்கே தான் வந்து தங்கும். பட் சித்தர் நான் படித்ததில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, தேனாம்பேட்டை சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆலயம்மன் கோயில்னு இருக்கும். அந்த சிக்னல் கிட்ட முனையில் அந்த மேட்டில் இருக்கும். இது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுடைய பேர் அலையம்மன் கோவில். அலையம்மன் அது மருவி தான் ஆலயம்மன் ஆயிடுச்சு. இந்த அலையம்மன் கோயில் எப்படின்னா, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் கரை, அது தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் இருந்திருக்குது கடல். அப்போ இருந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள்லாம் சேர்ந்து தெய்வமாக வச்சு கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவில். அப்போ வந்த சுனாமி, இது 10,000 20,000 வருஷமாக, வருஷக்கணக்கெலாம் சொல்ல, லட்சம் வருஷம் கொடுக்கலாம், அது தெரியாது. ஆனால் பலாயிரம் வருஷம்தான் சொல்லியிருந்தாங்க. அரபிக்கடல் பொங்குது, சுனாமியில் பொங்கி பூமியெல்லாம் தண்ணியாக மாறுது. அப்போ இந்த கடல் ரிவர்ஸ் போகுதான், வங்காளவிரியோட ரிவர்ஸ் போனது தான் இப்போ இருக்கிற மெரினாவாம். அவ்வளவு தூரம் போய் 6-7 கிலோமீட்டர் பேக் போயிடுச்சு. அங்கே 6-7 கிலோமீட்டர் உள்ளே வந்துருச்சு. கீழே சவுத்தில் இலங்கை பிளந்துருச்சு. இலங்கை இந்தியா இதோட சேர்ந்து இருந்த நிலப்பரப்பு தான். அந்த அழிவில் தான் அது பகுதியாக போச்சு. இப்படி இப்போ என்ன சொல்கிறாரு, மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் சித்தரேட்டில் இருக்கு. அப்படின்னா அந்த கோயில் வரைக்கும் மறுபடியும் வர. அப்போ எவ்வளோ பெரிய சுனாமி வரும், எவ்வளோ பெரிய அலை வரும். 6 கிலோமீட்டருக்கு ஒரு அலை வந்து நிற்கிதுன்னா, முதல்ல 18 கிலோமீட்டர் போய் தான் திரும்பி வந்து நிற்கும். புரிஞ்சுதா? அப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், ஏங்க நீங்களும் மெட்ராஸில் தானுங்க, என் பக்கத்தில் தானே குடிங்க, நானும் போய் சேரணுன்னா அதுதான் விதி. எப்படி என் நேரம் நல்லா இருந்து நான் ஒரு வேளை கோயம்புத்தூர்னா நான் தப்பிச்சுக்குவேன். அங்கேயே இருந்து நீயும் தண்ணியோட தண்ணியாக போனால் போய் தான் ஆகணும்.
சார் விதியை மதியால் வெல்லலாம். எதனால் சொல்லுங்கள்? இப்படி முன்கூட்டியே இது தமிழுக்கு அம்பக்கான்னு எழுதுனது. தமிழில் 2 இது இருக்குது. மதி என்றால் நிலவு, மதி என்றால் சந்திரன், மதி என்றால் அறிவு. 2 அர்த்தம் இருக்கா? அறிவால் வெல்லவே முடியாது, சந்திரன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அப்போ ஜாதகப்படி சந்திரன் நிற்கிற இடம் தான் ராசி உங்களுக்கு. ஸோ அந்த மதிங்கிற அந்த சந்திரன் நினைத்தால் மட்டும்தான் விதியை மாற்ற முடியும், உங்களுடைய விதியை. அதுக்காக சொல்லப்பட்ட அதுக்கு ஜோதிட கூற்றை வந்து இவங்க என்னமோ தமிழில் புதுசாக அறிவால் வெல்லாம் சும்மா அம்பக்கு எங்கே அறிவு வேலை அறிவானதான இப்போல்லாம் அழிவில் போயிட்டுருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி அழிவை நோக்கி, தெரியுமா உங்களுக்கு? சித்திரேட்டில் இருக்குது. உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி உங்களுடைய அழிவுக்கு ஆரம்பம். அதுதான் சித்தர் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் வந்து எது கண்டுபிடிச்சான்? ஃபோன் பேசுறதுன்னு கண்டுபிடிச்சான். இன்றைக்கி அதுக்குள்ளே எல்லா விஷயம் வருதா? அதுலேயும் பார்க்கக்கூடாத விஷயம் நிறைய வருதா? இன்றைக்கி இருக்கிற பள்ளி மாணவர்கள்லேருந்து காலேஜ் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் பெட்ஷீட்டை அப்பா அம்மா தூங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக போர்வை போத்துக்கிட்டு உள்ளே வந்து வேண்டாத விஷயங்களை பார்க்குதுக்கு. காலம் கெட்டு போச்சா? பேரண்ட்ஸ் தெரியாமல். அதாவது பொதுவாக வந்து நல்லதை சொன்னால் சீக்கிரம் மைண்டில் ஏறாது, கெட்டதை உடனே கேட்ச் பண்ணிக்குவாங்க. அப்போ கெடுதலான விஷயங்களை பூரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போதைக்கு அடிக்ட் ஆகிறது, இது எல்லாம் இந்த இப்போத்தைய ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ரீசன் உங்களோட விஞ்ஞான வளர்ச்சி. இதெல்லாம் இல்லாமல் அது பார்க்க மாட்டான். அப்போ மனிதனுடைய அழிவு அவனுடைய விஞ்ஞானத்தினால் அழிவை நோக்கித்தான் செல்லும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சித்தர்கள் என்னென்ன குறிப்புகள் அப்படிங்கும்போது, இப்போது தமிழகத்தை பொறுத்த மாட்டிலும் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு? ஏன்னா சென்னை திரும்ப அடிபடக்கூடிய ஒரு பெயராக இருக்குது. நீங்கள் அந்த பகுதி வாரியாக இல்லை, 2 பக்கம் மலைப்பகுதியும் கடல் பகுதி 2 பக்கம் பாதிப்பு. அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட இந்த பகுதிகள்னு சொல்லி அது சொல்ல முடியாது. அது ஏன்னா அவங்க என்ன இதாக வந்து பிளானிங் எல்லாம் எடுத்து இங்கே தண்ணி வரும்னு சொல்கிறது. சித்தர்கள் சொல்கிறது ஒரு பேரழிவு உண்டு. அது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இந்த இடத்தில் வரும் தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு வரும், எப்படி வரும்னு சொல்ல அவர் சொன்னதே ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஆலையம்மன் கோவில் இப்போ இருக்கிறது, மீண்டும் ஆலையம்மன் தோன்றுவான்லாம் என்ன அர்த்தம்? அப்போ கடல் அங்கே வரப்போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அந்த கடல் இப்போ தேனாம்பட்டை வருதுன்னா 800 கிராஸ் பண்ணுமில்ல, பண்ணுமா இல்லைங்களா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் தாண்டி வருமில்ல தண்ணி. இந்த மொத்த கடலை இப்படி பொங்கி வரும்போது இந்த பார்டர் பூராமே பொங்குதில்ல. ஏன் துல்லியமாக சொல்கிறது இல்லை சார்? ஏன்னா இப்போ விஞ்ஞானிகள் சொல்லும்போது இதுதான் சொல்கிறாங்க. இப்போது கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பெருமழை பெய்யும் தான் சொல்ல முடியும். ஆனால் எவ்வளவு பெய்யுன்றது எங்களுக்கும் தெரியாது. இயற்கை வந்து இது கரெக்டாக இப்படித்தான் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் கடவுளாயிருவீங்களா? என் போக்கில் நான் வருவேன், அவ்வளோதான். நீ அப்படிதான். அது இப்போ சித்தர் வாக்கு கடவுள் வாக்கு தானே சார்? ஏன் அவங்கனால துல்லியமாக சொல்ல முடியலையா? இல்லை, துல்லியமாக சொல்லணும். அதான் சொன்னேன், மரணத்தை பற்றிய சில விஷயம் அபரிதமான சில ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க. நடக்கும் பாதுகாப்பு அவ்வளோதான் சொல்லுவான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதான் நான் சொல்லேன், நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்? சொன்ன ஷாக்கிலே செத்து போயிடுவான். நான் எதுக்கு சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. க்ளூ, அவங்களும் க்ளூ தான். ஆனால் அது நடக்குதில்ல. இப்போ மழை பெய்யும்னா எங்கேயாவது பெய்யுதில்லை, அந்த மாதிரி தான் அவங்க. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, சித்தர்களுடைய வாக்குங்கிறது என்னென்னா, மனிதனுடைய செயல்பாடுகள்லாம் வந்து மிருகத்தனமாக மாறும் பொழுது என்னுடைய அழிவு இது வந்து அதிகமாகும், இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகப்படும் அவங்க சொன்னது. இப்போ 2024 டிசம்பருக்குள்ளாகவே இவ்வளவு அழிவுகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இது ஆரம்பமா இல்லை இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இயல்பு நிலைக்கு மாறிடுவோம்? 25, 26, 27 எல்லாம் சுபிட்சமாக வாழும்? இல்லை, வயநாடு இதுங்க. இப்போ வயநாடு நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் சுனாமி லாஸ்ட் செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னென்னா சுனாமி வரும் அப்படிங்கிறது நிச்சயம், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இதை விட இப்போ போன தடவை ஒரு சுனாமி வந்ததில்ல, இதை விட பாதிப்பு அதிகமுள்ள ஒரு சுனாமி வரப்போகுது. அது நடக்காமல் இருக்காது, அது நடந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையை வந்து அதனோடு ஒன்றி வாழுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அதை கெடுத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இந்த மாதிரிலாம் மனுஷன் கெடுத்துருமா, அதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு விஞ்ஞான ரீதியான்னு சொல்லியிருக்காங்க எந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கும். ஸோ சித்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய வானசாஸ்திரம் படித்த மாதிரியே பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு கேலண்டர் எடுக்கிறீங்க, இப்படி கிழிச்சிங்கன்னா அமாவாசைன்னு போட்டிருக்கேன், இன்றைக்கி இப்படி கிழிச்சிங்கன்னா பௌர்ணமின்னு போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கா? எப்போ எழுது இந்த கேலண்டரு? அப்போ எவ்வளோ பெரிய வானசாஸ்திரம் படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். இது
நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி. அப்போ நம்மளை விட வந்து விஞ்ஞானிக மெஞ்ஞானிகங்கிறதெல்லாம் யார்? அவங்க தான். ஸோ விஞ்ஞானங்கிறது மெஞ்ஞானத்துலேருந்து வந்த விஷயம் தானே. விஞ்ஞானத்து வந்தது தானே விஞ்ஞானம். ஸோ வந்து இவனுடைய அந்த பிரிவுங்கிறது அழிவை நோக்கி. இந்த வரைக்கும் நம்ம பார்த்தது குறிப்பா வயநாடே சொல்லும்போது கூட அதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் காத்திருக்கு அப்படிங்கும்போது ட்ரெய்லர் தான். இன்னி படம் ஆரம்பிக்கல, டைட்டில் போடல, இன்ட்ரோலூடல, கிளைமேக்ஸ் வரல, இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ உலக அளவில் ஒரு பிரளயம் உண்டு. மாபெரும் இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக உண்டுன்ட்டார். எரிமலை வெடிக்குங்கிறாரு, பூமி புழக்குங்கிறாரு, வானத்திலேருந்து எரி நட்சத்திரமெல்லாம் விழுகுமா, இதெல்லாமே நடக்குங்கிறாரு. கடல் பொங்கும். ஸோ நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் தன்னுடைய வேலைகளை காட்டும் அப்படின்னு. நீங்கள் ஆடி மாதம் இந்த வெயில் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வயசுக்கு மத்தியானம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் 100 டிகிரி 101 டிகிரி வெயில் அடிக்குது. 6 மணிக்கு மேலே மழை பெய்யுது. என்னோடய வயசுலேயே நான் இது மாதிரி பார்த்ததில்ல. புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் கிளைமேட்டே மாறிடுச்சா? அப்போ என்ன, இயற்கையோடு நம்ம வந்து விளையாடி இயற்கையை கெடுத்துட்டோம். அது இன்னொன்று வந்து பொல்யூஷன். அதிக வெப்பத்தை நம்மளாக உருவாக்கி வெளியே தள்ளிகிட்டே இருக்கோம். சும்மா அன்றைக்கி மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இயற்கையில் சீரழியாமல் கரெக்டாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன். பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறீங்க, புகை, சூடு என்ன ஆகும்? அப்புறம் ஒரே ஊருக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்ணுடைய சரிவு வந்து சாதாரண இங்கே சென்னைக்குள்ளேயே சொல்லலாம். எல்லா பக்கம் தோன்றுறாங்களா? மெட்ரோ லைன் தோண்டிட்டு இருக்காங்களா? பிரிட்ஜு கட்டணும் தோன்றாங்களா? இப்போ என்னன்னா கீழே இருக்கிற பூமியுடைய மண் வந்து அதனுடைய பிடிமானம் போயிடும். இப்போ பாலம் கட்டுறேன், அதை கட்டுறேன், வீடு கட்டுறேன்னு தோண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சிட்டி லெவலில் எல்லா பக்கம். அப்போ நீங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு 50 கிலோமீட்டர் சம்மந்தப்பட்ட மண்ணை தோண்டும் பொழுது சரௌண்டிங்கில் இருக்கிற 500 கிலோமீட்டர் மண் லூஸ் ஆகிடும். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னமோ கான்க்ரீட் பண்ண அதனுடைய இழப்பு தான். ஒரு இடத்துல மண் எழுதும்போது இன்னொரு இடத்துல அது லூஸ் ஆகிட்டே தான் போகும். அது ஒன்றா வந்து ஈரப்பதமெல்லாம் போய் சரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ எங்கேயாவது சின்ன கடலில் ஒரு பூகம்பம் வரும்பொழுது தான் இது அதிர்வு வந்து ஒழுகிறது. ஸோ அப்போ நம்ம தான் நம்மளை அழிச்சிக்கிறோம். அதாவது ஓவராக மண்ணை தோண்டி கிண்டி பூமியை ஒரு வழி பண்ணிட்டோம். அதனால தான் பூமியெல்லாம் புழக்குங்கிறான். ஸோ இது வந்து சித்தர்கள் வந்து என்னென்ன நடக்குதுங்கிறது அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. நம்ம இப்படியெல்லாம் செய்ய போய் தான் அதெல்லாம் இயற்கையுடைய சீற்றங்களுக்கு காரணமே அதுதான். இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான ஆபத்துக்கள் இருக்குது? இது வந்து காரை சித்தர்னு ஒருத்தர். காரை சித்தர், அவர் பேரை வந்து காரை சித்தர்னு. அவர் வந்து சொல்லியிருக்கார் பாருங்க, வேதம் விபரீத நிலை அடையும். வேதமே அப்போ எவ்வளோ தெளிவாக வச்சிருக்கு பாருங்க. எந்த காலத்தில் எழுதுனதெல்லாம். சாத்திரம் சக்தி இழந்து விடுமா? சாத்திரம் சக்தி இழந்துவிடும். தர்மம் தலை குனிந்து நிற்கும். தர்மங்கிற ஒரு செயலை தலை குனிஞ்சு போயிடுமா, வெக்கமாக போயிடுமா, அந்த அளவுக்கு ஆகிடுமா. அதன் பிறகு அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும். கெட்ட விஷயந்தான் ஆதிக்கம் பண்ணும், நல்லதெல்லாம் போயிடுங்கிறாரு. அதுக்கப்புறம் சத்தியம் என்பது சாகும் நிலை அடையுமா. சத்தியமே செத்து போயிடுமா, அந்த அளவுக்கு ஆயிரும். அசத்தியம் ஆட்சி பீடத்தில் அமரும். எப்படி பொய் சொல்கிறவங்க தான் ஆட்சி பீடத்தில் அமருவான். இதெல்லாம் நடக்கும். நீதி நிதிக்குள் ஒடுங்கி நிலை குலையும். நிதிக்குள், அதாவது காசு பணத்துக்குள்ளே அடங்கி உன்னிலம் ஆகிடும். இதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேன். அப்பவே இது நான் சொல்லலை, சித்தர் சொன்னது தான். அப்புறம் உண்மை ஓடி ஒளிந்து கொள்ளும். எப்படியெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க. அப்புறம் இன்னொன்று, பொய்யை மெய் என்று புகழாரப்படுவாங்களாம், புகழ்வாங்களாம். பொய்யவே மெய்ன்னு அப்படியே புகழ்ந்துட்டே இருப்பாங்களாம். இப்போ மனிதன் தப்பு தானது, பொய்யை போய் புகழ்றது. ஆச்சாரம் அற்ற அர்ச்சகர்கள் அதிகரித்து விடுவார்கள். ஆச்சாரத்தோடு தான் ஒரு அர்ச்சகரை கோயில் இருக்கணும். ஆச்சாரம் அற்ற அர்ச்சகர்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களாம். நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அழிவுக்கு ஆரம்பம். ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் நடக்கும்.
நான் முதல்ல சொன்ன காசு பணத்தை வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதும் சாமியை பார்க்க வைக்கிறதும் இதெல்லாம் அசம்பாவிதம், இதெல்லாம் தப்பான விஷயம். அதெல்லாம் அப்போவே சொல்லியிருக்காரு அவர். சரி, அதுக்கப்புறம் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடுகள் அதிகரிக்கும். சீர்திருத்தம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சீர்கேடு, அதில் போய் அமையுமா. நான் இப்போ சொன்ன சயின்ஸ் எந்த அளவுக்கு போகணும் அதுதான். அதுக்கப்புறம் பாமரர்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாழ்வார்கள். பாமரர்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அவங்க தான் அரசாழ்வாங்களாம். அது யாருன்னு நான் சொல்ல வரல, அப்படியெல்லாம் நடக்குங்கிறார். அப்புறம் ஜாதி மத கலப்படம் அதிகரிக்கும். கலப்படம் அதிகரிக்கும். கொலை, கொள்ளை, களவு, கற்பழித்தல் அதுவும் ரொம்ப அதிகரிக்குமா. அப்போ எழுதியிருக்காங்க. ஆசிரியர்கள் வழி நிற்காத மாணவர்கள் அதிகமாக விடுவார்கள். ஆசிரியர்களை மதிக்க மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்க. அதன் பிறகு இது அகால மரணம் என்று உணர்ந்தும் வாகனம் ஓட்டிகள் மறிவது நிச்சயம். அகால மரணம் தெரிஞ்ச வாகன ஓட்டிகள் மறிவார்களாம், இறந்து விடுவார்கள்ன்றார். அரசியல் ஆட்சி அனாசாரம் பெருகுமா. அனாசாரம்னு எனக்கு அது என்னன்னு புரியல. அரசியல் அனாசாரம் பெருகும், அது தவறுகள்னு நினைக்கிறேன். இயற்கை சீற்றத்தால் சீரழிவு நிச்சயம் உண்டாகும். கடைசியாக சொல்லியிருக்காரு, இயற்கை சீற்றத்தால் சீரழிவு நிச்சயம் உண்டாகும். அதன் பிறகு இறைவன் இருந்தும் இல்லாதவன் போல் இருப்பான். முடிச்சிருக்காரு. இறைவன் இருந்தும் இல்லாதவன் போல் இருப்பான். இப்போ நீங்கள் கேட்டீங்களே, கடவுள் என்ன பண்ண, அவன் இல்லாத மாதிரி நடந்துக்குவானா. இப்போ கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ இதுதான் நடக்கும். நீ என்ன இறைவனை போய் வேண்டிக்கிட்டானோ அவன் இல்லாத மாதிரி காமிச்சிக்குவான். நடக்கட்டும். இதுதான் இது ஒரு சித்தர் எழுதுனது, ஓலையேட்டிலேருந்து எடுத்ததுன்னா. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions.